சிறகடிக்க ஆசையில் இன்றைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். முத்துவோட ஃப்ரெண்டு போயிட்டு அந்த கோயில் மேனேஜர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி தான் என் தங்கச்சியோட புருஷனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால கோயில் வாசலில் பூக்கடை போட்டு பொழைச்சிக்கலான்னு இருக்கோம், எங்களுக்கு அதில் இடம் விடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஏற்கனவே ஒரு அம்மா கேட்டிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒன்று பண்ணலாமா, பேசாமல் நீ அந்த அம்மா கொடுக்குற காசை நீ கொடு, அப்புறம் இல்லாமல் நீ தினம் தினம் எங்களுக்கு பூ கொடு, அதுக்கப்புறம் அப்பப்போ எங்களுக்கு 2000 ரூபாய் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சமாக கேட்குறாங்க. அதை முத்துவும் செந்திலும் கேட்டதுனால இப்போ தெரிஞ்சிடுது இந்த கோயில் மேனேஜர் யாருன்னு சொல்லிட்டு. இவங்க எப்படியோ லஞ்சம் வாங்குற கேஸ் தான், இவரை எப்படி வேணாலும் நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் செந்திலும் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்பரேஷன்காரங்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி மீனா கோயிலில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே என் அம்மா கெட்டுப்போன பழம் பூ அதெல்லாம் விற்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு பேப்பரில் எழுதி எல்லாருக்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த கோயில் பூசாரிக்கிட்ட அங்கே வர்றவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போது மீனாவோட தம்பியும் சத்யாவும் சேர்ந்து வீடியோ எடுத்து கேட்குறாங்க எல்லாருக்கிட்டையும், நீங்கள் என் அம்மா கடையில் எந்த மாதிரியெல்லாம் பூ வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நான் இத்தனை வருஷமாக அந்த கடையில் பூ வாங்கியிருக்கேன், செஞ்சுருக்கேன், இது வரைக்கும் எந்த குறையும் இல்லாமல் நல்ல பூவே தான் வைக்குவாங்க, எந்த குறையும் இல்லை, ஆனால் இப்போ யாரோ போய் புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஆதாரத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது கோயில் வாசலில் மீனாவோட வண்டி இருந்திருக்கும். அந்த வண்டியை சிந்தாமணி பிளான் போட்ட மாதிரியே அவங்க அடியாட்கள் எல்லாம் அது வண்டியை தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்போ மீனா எல்லா வேலையும் உள்ளே முடிச்சுட்டு பார்க்குறப்போ வண்டியை காணாமல் போயிடுது. அப்போ மீனா ரொம்பவே பதட்டமாயிடுறாங்க, என்னடா இங்கே இருந்த வண்டியை காணுமேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னடா உங்கள் அண்ணன் உன் மாமா இதை வாசையாசாக வாங்கி கொடுத்ததுடா, இப்படி தொலைச்சிட்டு நிற்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. மீனாவோட தம்பி சத்யா சொல்கிறாங்க, அக்கா கவலைப்படாதக்கா, எப்படியாவது கிடைச்சிரும், வா நம்ம போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீனா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. உன் மாமாவுக்கு தெரிஞ்சோ என்னடா சொல்வார், நான் இப்படி தொலைச்சிட்டு நிற்கிறேனே, எனக்கு என்ன ஒன்றுமே புரியலடா, என் பிஸ்னஸ் எல்லாம் எப்படிடா போகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உதவி கேட்டு அருண் கிட்டே போகிறாங்க. இப்படி தான் அருண் கோயில் வாசலில் நான் வண்டியை விட்டுட்டு போயிருந்தேன், அப்போ யாரோ வண்டியை தூக்கிட்டு போயிருக்கிறாங்க, காணோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அருண் கிட்டே சொல்கிறாங்க. அருண் நினைக்கிறாங்க, என்ன ஆச்சு மீனா, எப்படி காணாமல் போயிருக்கும், யார் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு தானேங்க உங்ககிட்ட வந்தேன், கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி வாங்க ஒரு கேஸ் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போகிறாங்க. கோயில் வாசலில் விட்ட வண்டியை இந்த மாதிரி காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேஸ் எடுத்துக்கிறாங்க. அருண் நினைக்கிறாங்க, இந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனை வந்தாலுமே என்கிட்ட தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. முத்துவும் கார்பரேஷன்காரங்கிட்ட போயிட்டு பேசலான்னு சொல்லிட்டு வீட்டு வாசலில் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ முடியவே முடியாது, ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே கோகிலான்றவங்கள தெரிய வந்ததுனால அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதா போகிறாங்க உள்ள. அதுக்கப்புறம் முத்துவை ஏற்கனவே தெரிஞ்சதுனால கோகிலா போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்து வீட்டுக்கு போன அப்புறம் மனோஜ் அங்கே இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்காங்க. அப்போ என்ன படத்தெல்லாம் எங்கேயாவது திருடிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிண்டல் பண்ணுறாங்க. அப்போ விஜயாவுக்குமே ரொம்ப சந்தோஷம், என்னடா மனோஜ் இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறியா, சூப்பர்டா, இதுதான் முன்னேற்றம்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சில பேரெல்லாம் இருக்காங்களே தத்திடா அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயா நக்கல் அடிக்கிறாங்க. ரோகிணி போயிட்டு முத்து சொன்னதுக்கு, அங்கிள் இங்கே பாருங்க அங்கிள், எப்படி அங்கிள் இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டா முத்து கொஞ்சம் அமைதியாருடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரிப்பா நான் எதுவும் பேசலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது, இந்த பிரச்சனையெல்லாம் எப்போ சால்வ் ஆக போகுதுன்னு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.